Hello guys, welcome to Codex Tamil. So இந்த வீடியோவில் HTML ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் அண்ட் தென் அதுக்கான அவுட்புட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ டவுன்லோட் பண்ண VS Code ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ண VS Code அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபைலில் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் இருந்தால் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி நியூவில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கோங்க. நான் நியூ ஃபோல்டர்னு இருக்கட்டும். அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ண ஃபோல்டரில் ஓகே அண்ட் தென் உங்கள் நியூ ஃபோல்டர் சைடில் பார்த்தீங்கன்னா பேஜ் ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்கள் HTML ஃபைலுக்கான ஏதாவது ஒரு நேம் உங்கள் நேம் வைக்கலாம். ஸோ நான் இப்போ index.html அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்னோட HTML ஃபைல் க்ரியேட் ஆகிருச்சு. ஸோ இந்த HTML ஃபைலில் இப்போ நான் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ Shift+1 அந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான HTML ஃபார்மேட் கிடைச்சோம். ஸோ இதுதான் HTML சின்டாக்ஸ். ஸோ இந்த சின்டாக்ஸில் document.html அண்ட் தென் HTML learn AN இருக்கும். ஸோ இது வந்து HTML5 அப்படிங்கிறதுக்கான ப்ரௌசருக்கு சொல்லும். அண்ட் தென் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டாக்குமெண்ட், அதாவது இதில் என்ன டைட்டில், நம்மளோட வெப்சைட் என்ன டைட்டில் வேணும், அண்ட் தென் நம்மளோட வெப்சைட்டில் உள்ள ரிலேஷன். இப்போது CSS யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான எல்லாமே நம்ம ஹெட்டில் மட்டும்தான் கொடுப்போம். ஸோ நம்ம கோட் பண்ண போகிறது எல்லாமே பாடி தான். ஸோ பாடியில் தான் நமக்கு தேவையான கோடு, டைட்டில், இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு H1 டேக்கில் நான் ஹலோ அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இது சேவ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டைப் பண்ணி சேவ் பண்ணணும். அப்படி இல்லைனா ஃபைலில் நீங்கள் கீழே மூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோ சேவ்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஆட்டோ சேவ் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சேவ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ இப்போ ஆட்டோ சேவில் இருக்குது. இப்போது நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பாத் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அண்ட் தென் அதை பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அவுட்புட் இங்கே தெரியும். ஸோ இதுதான் உங்களோட அவுட்புட் பார்க்குற பேஜ். அண்ட் தென் இந்த H1 டேக் இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது எப்படி அவுட்புட் பார்க்குறது அண்ட் தென் அவுட்புட் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொன்று உங்கள் சைட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற ஒரு கீ இருக்கும். ஸோ எக்ஸ்டென்ஸை கிளிக் பண்ணி அண்ட் தென் சர்ச் பண்ணுங்கள் லைவ் சர்வர். ஸோ அந்த லைவ் சர்வரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ இது எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் HTML பண்ணுற கோடு அப்படியே உங்கள் ப்ரௌசருக்கு எந்த ஒரு ரெஃப்ரெஷனும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். என்னோடய HTML பேஜுக்கு வந்துக்கிறேன். இதில் கோ லைவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ப்ரௌசருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அண்ட் தென் அது ஒரு லோக்கல் ஹோஸ்ட் URL ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நான் என்னோடய HTML ஃபைல் போயிட்டு அண்ட் தென் என்னோடய சைடில் என்னோடய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் ஹலோன்னு இருக்குது. ஸோ இதில் ஹலோ கோடெக்ஸ் தமிழ் அப்படிங்கிறத அடிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இதில் கோடெக்ஸ் தமிழ்னு அடிக்க ஸோ அது அப்படியே இங்கே சேஞ்ச் ஆகுது. நான் என்னோடய கோடெக்ஸ் தமிழுங்கிறத டைப் பண்ணேன். அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் எந்த ஒரு ரெஃப்ரெஷனும் இல்லாமல் அப்படியே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இதை நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் லைவ் சர்வர் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி HTML ஃபார்ம் சின்டாக்ஸ் என்ன அண்ட் தென் இதில் எப்படியெல்லாம் கோட் பண்ணுறது அண்ட் தென் எப்படி அவுட்புட் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து HTMLோட பேசிக் ஸ்டாக்ஸ் அண்ட் தென் இந்த H1னா என்ன அண்ட் தென் H1 யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.